1998 ஆரம்பிக்கப்பட்ட நம்முடைய கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 201 முழுநேர பணியாளர்களை கொண்டு 17 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடும் இந்த ஆண்டில் 6000 கிராமங்களில் இயேசு என்ற இலக்கோடும் 20 இடங்களில் புதிய ஆலயங்கள் என்ற பாரத்தோடும் சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் பல பாகங்களிலே திறந்த வெளிக்கூட்டங்கள், வாலிபர் முகாம்கள், சிறுவர் முகாம்கள், விடுதலை முகாம்கள் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. இயேசுவை கேள்விப்படாத இடங்களில் இயேசுவை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழுப்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும், ஆலயமில்லாத இடங்களில் ஆலயங்களை கட்டி கொடுக்கிற பங்காளர்கள் எழுப்பப்படவும், மிஷனரி பிள்ளைகளை தாங்கக்கூடிய குடும்பங்கள் எழுப்பப்படவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் 56வது சங்கீதம் 8வது வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. பிரியமானவர்களே, தாவீது தன்னுடைய அனுபவத்தை அவன் சங்கீதமாக எழுதியிருக்கிறான். தேவரீர் என் அலைச்சல்களை நீர் காண்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறீர். தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவன் சவுல் நிமித்தமாக மிகவும் நெருக்கப்பட்டான். ராஜாவா வந்துவிடுவான், அவன் மீது தேவனுடைய கிருபை இருக்கிறது, அவனை ஜனங்கள் எல்லாரும் நேசிக்கிறார்கள் என்பதை சவுல் அறிந்தபோது தாவீதுக்கு விரோதமாக அவன் எழும்பினான். தாவீதுக்கு விரோதமாக சாத்தான் சவுலை எழுப்பின நாளிலே அவனை எப்படியாவது தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சவுல் இரவும் பகலும் தாவீதை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தான். ஒவ்வொரு நாளும் மயிரிழையில் தப்பினது போலவே தாவீதுடைய ஜீவன் இருந்தது. அது நிமித்தமாக தாவீது சொல்லுகிறான், தேவரீர் என் அலைச்சல்களை நீர் காண்கிறீர். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில நெருக்கங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, அந்த நெருக்கத்தின் நிமித்தமாக நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். எத்தனை காலம்தான் நான் இந்த வேதனை சகிப்பது, எத்தனை காலம்தான் இந்த பாடுகளுக்குள்ளே நான் இருப்பேன், இதற்கு ஒரு முடிவே இல்லையா, என் ஜெபமே கேட்கப்படலையா என்ற சிந்தைக்கு நாம் வந்து விடுகிறோம். ஆனால் தாவீது சொல்லுகிறான், என் அலைச்சல்கள் எல்லாவற்றையும் நீர் காண்கிறீர், என் கண்ணீர் உம்முடைய துருத்தியிலே இருக்கிறது. ஏனென்றால் சவுலை சந்தித்த நாளிலே என்னை ஏன் முகாந்திரமில்லாமல் தொடருகிறீர், இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சையா தேடிக்கொண்டிருக்கிறார், ராஜ்ய பாரத்திலே அமர்ந்து ஜனங்களை விசாரிப்பதை விட்டு, ராஜாங்கத்தை நடத்துவதை விட்டு ஒரு தெள்ளுப்பூச்சியை ராஜா ஏன் தொடர வேண்டும், எதற்காக, நான் என்ன தவறு செய்தேன் என்று தாவீது சவுலிடத்திலே தன்னை தாழ்த்தினதை நாம் பார்க்கிறோம். சவுல் அந்த சமயங்களிலே உணர்வடைந்தால் மறுபடியும் பின் தொடர்ந்து கொண்டே இருந்தான். ஆம் பிரியமானவர்களே, ஒரு அருமையான மகள்
ஜெப உதவிக்காக என்னிடத்தில் வந்தான். திருமணமாகி 10 ஆண்டுகளுக்கு மேலாகியும் என் வாழ்க்கையில் ஜெபம் கேட்கப்படவே இல்லை. ஏன் என்ற ஒரு பெரிய கேள்வியோடு வந்தான். அவள் சொன்ன வார்த்தை, கண்ணீரோடு அழுது கொண்டு சொன்னான், அண்ணா, என்னுடைய தாய் வீட்டிலே நான் அவ்வளவு செல்லமாக வளர்க்கப்பட்டேன். ஆனால் திருமணமாகி வந்த நாளிலிருந்து என்னுடைய கணவரின் தாயாரும் என்னுடைய கணவரின் உடன் பிறந்த சகோதரரும் அனுதினமும் எனக்கு கொடுக்கிற வேதனைகள், வருத்தங்கள் கொஞ்சமல்ல. காலையிலே எழுந்து பிள்ளைகளை கவனிக்கணும், சமையல் காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கணும். அது எல்லாம் முடித்துவிட்டு மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் முடித்து நான் வேலைக்காக போகணும். திரும்ப மறுபடி வந்தா மறுபடியும் அதே வீட்டு பாரங்களை சுமக்கணும். ஆனாலும் அது சரியில்லை, இது சரியில்லை, அது தவறு, இது தவறு, சமையல் நல்லா இல்லை, இதை இப்படி செஞ்சிருக்கலாம். ஒரு நாளும் நான் சமைத்து கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு என்னை பாராட்டினதே கிடையாது. ஒருவேளை அவங்க பாராட்ட வேண்டாம், குற்றம் சொல்லாமல் இருக்கலாம், அதுவும் கிடையாது. இரவெல்லாம் நான் படுக்கைக்கு போகும்போது என்னுடைய படுக்கையை நான் கண்ணீராலே நனைக்கிறேன். என் கணவரிடத்தில் சொன்னால், கொஞ்சம் பொறுமையாயிரு, கொஞ்சம் பொறுமையாயிரு, இப்படியே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என்று தான் என் வாழ்க்கையில் மாற்றம் வரும், என்றைக்கு தான் எனக்குள்ள சமாதானம் வரும். எனக்கு மாத்திரம் ஏன் இந்த வருத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார்? நானும் விரும்பி இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளலையே. ஜெபம் பண்ணித்தானே நான் இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்தேன். ஆண்டவரே, உமக்கு சித்தம் இல்லைன்னா இந்த வரனே வேண்டாம் என்று என்னுடைய வாலிப நாட்களில் நான் அவ்வளவாய் ஆண்டவரை சார்ந்து நான் வாழ்ந்து கொண்டிருந்தேனே, ஏன் எனக்கு இந்த நெருக்கம் என்று அவள் கண்ணீரோட கேள்வியை எழுப்பினாள். பிரியமானவர்களே, அந்த அவளுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆசீர்வதித்து நான் அனுப்பிவிட்டேன். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் அவளுடைய மாமியார் படுக்கையில் விழுந்த போது ஒரு தாயை கவனித்த விதமாக அந்த மகள் கணவரின் தாயாரை கவனித்த விதத்தை பார்த்து படுக்கையில் இருந்து கொண்டே மாமியார் ஒரு நாள் கையை பிடித்து அழுதார்களாம். என்னை பெற்ற பிள்ளை இருந்தா கூட என்னை இந்த அளவுக்கு கவனித்திருக்க முடியாது. உனக்கு நான் எவ்வளவு வேதனையை வருத்தத்தை கொடுத்து விட்டேன், என்னை தயவு செய்து மன்னித்து விடு என்று படுக்கையில் இருந்தவர்கள் அழுதார்கள். ஆண்டவர் இரக்கம் செய்தார். என்ன ஆச்சரியம் பாருங்கள். அவர்களுக்காக அவர்கள் கூட்டாயிருந்த கூட்டு குடும்பத்திலிருந்து பணத்தை எடுத்து அவர்களுக்கென்று நிலத்தை வாங்கி ஒரு வீட்டையும் அந்த தாயார் கட்டி அவர்களை குடும்பமாக வைத்து சமாதானமாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கலாம், காலங்கள் தாமதமாக இருக்கலாம். தாவீது சொல்லுகிறான், என் அழைச்சல்களை நீர் காண்கிற தேவன், மனிதன் பார்க்கல, ஆனால் என்னை உண்டாக்கின ஆண்டவர் நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீர். என்னுடைய அழைச்சல்கள், என்னுடைய வேதனை, என்னுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் நீர் பார்க்கிறீர். என் கண்ணீரை உமக்கு முன்பாக துருத்தியில நீர் வைத்திருக்கிறீர். அது எப்பொழுது உமக்கு முன்பாக நினைப்பூட்டுதலாகவே இருக்கிறது. தாவீது மனிதனை பார்க்கல, தேவனையே நோக்கி பார்த்து கொண்டே இருந்தான். என்றோ ஒரு நாள் என் ஆண்டவரின் ஜெபத்தை கேட்பார். அவன் அங்கலாய்ப்பை, வருத்தத்தை, மன துக்கத்தை எல்லாவற்றையும் தேவனிடத்திலேயே அவன் தெரியப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதத்தின் புஸ்தகம் 42வது சங்கீதம், அதில் 3வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன் தேவன் எங்கே என்று சொல்லும்படிக்கு
உன் தேவன் எங்கே போனார்? ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லுகிறாயே, ஏன் உன் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை? உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் சொல்லுகிற ஒரு கூட்டம். இரவும் பகலும் என் கண்ணீர் எனக்கு உணவாயிற்று என்று அவன் துக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தாவீதுடைய வாழ்க்கை அந்நிய தேசத்திலே அவன் அலைந்து திரிந்தான். தன் சொந்த தேசத்தை நோக்கி அவன் பார்வை இருந்தது. சொந்த தேசத்தில் இருந்த தேவாலயத்தின் மீது அவன் ஏங்கினான், தவித்தான். என்னால் என் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போக முடியலையே, என்னால் என் தேவனுடைய ஆலயத்தில் போய் ஆராதிக்க முடியலையே. தகவலான் குருவிக்கும் அடைக்கலான் குருவிக்கும் கூட அந்த ஆலயத்தில் தங்க இடம் உண்டே. ஆனால் நானும் என் தேவனுடைய ஆலயத்தை பார்க்க முடியாமல், என் தேவனுடைய ஆலயத்தில் போய் ஆராதிக்க முடியாம, என் தேவனுடைய ஆலயத்தில் பணிந்து கொள்ள முடியாம, இதோ அந்நிய தேசத்திலே நான் இருக்கிறேனே என்று அவன் புலம்பினது உண்டு. ஆம் பிரியமானவர்களே, அந்நிய தேசத்திலே அவன் இருந்த நாட்களிலே சிக்லாக்கு என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவனும் அவனை சார்ந்தவர்களும் அங்கே தங்கி இருந்த போது, யுத்தத்திற்காக அவன் சென்ற நாளிலே அமலேக்கியர் வந்து அவனுடைய குடியிருப்புகள் எல்லாவற்றையும் சிதைத்து, மனைவி பிள்ளைகள் எல்லா உடைமைகள் அத்தனையும் வாரிக்கொண்டு போக, தாவீது திரும்பி வந்து பார்த்தபோது எல்லாம் சுட்டெரிக்கப்பட்ட நிலையிலே கிடந்தது. சுட்டெரிக்கப்பட்ட நிலை, எல்லாமே வெறுமை. அழ பலன் இருக்கும் மட்டும் அழுதான். அந்த நாட்களிலே அவன் மிகவும் நெருக்கப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், அவனோடு கூட இருந்தவர்கள் பாடுகளை சகித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் தாவீதை கல்லெறிய துணிந்தார்கள். உன் நிமித்தமாகத்தான் எங்களுக்கு இந்த வேதனை வந்தது, நீதான் காரணம். ஒரு நாள் ஆண்டவர் மாற்றுவார், ஆண்டவர் அதை செய்வார் இதை செய்வார் என்று எங்கள் வாழ்க்கையை வேதனையாக்கிட்ட. இப்போ ஒன்றுமே இல்லை, நாங்கள் எங்கள் மனைவி பிள்ளைகளெல்லாம் இழந்துட்டோம் என்று தாவீது உடன் இருந்தவர்கள் தாவீதை கல்லெறியும்படிக்கு துணிந்தார்கள். அந்த அளவுக்கு தாவீது கர்த்தராலே புடமிடப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையிலே தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் தேவனிடத்தில் விசாரித்த போது, அந்த தண்டை தொடரலாமா கூடாதா? கொள்ளையாடி போன அமலேக்கியர்களை நான் பின்தொடரலாமா? அது எனக்கு வாய்க்குமா? ஆண்டவர் சொன்னார், போ, ஒன்றும் குறைபடாமல் சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவ. அவன் போகும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும், அமலேக்கியரை முறியடித்து எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வரும்படிக்கு அவனோடு கூட இருந்து அவனுக்கு அனுகூலம் பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தாவீதை கைவிடவில்லை, தேவனோடு கூடவே இருந்தார். ஒரு அருமையான தாயார், நல்ல விசுவாசம் உள்ளவர்கள், குடும்ப ஜெபம் எப்பொழுது உண்டு. பிள்ளைகளை பக்தியில் வளர்த்தார்கள். பிள்ளைகளெல்லாம் பல முறை கேள்வி கேட்பாங்களா, அம்மா எங்களுக்கு தெரிந்த நாளிலிருந்து நம்ம ஜெபம் பண்ணி கொண்டே தானே இருக்கும். ஆனால் குடும்பத்துக்குள்ள மாற்றம் வரவே இல்லையே, குடும்பத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வரவே இல்லையே. அதே தரித்திரம் தானே நம்ம வீட்டில் இருக்குது, ஏன் ஏன் என்று கேள்விகள் கேட்பாங்க. அந்த சமயத்திலெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய காரியம், ஆண்டவர் அன்றன்றுள்ள அப்பத்தை இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிறாரு. ஒரு நாளும் அப்போ குறைவு இல்லை, ஒரு நாளும் வேறு எந்த குறையும் நமக்கு வைக்கல. நமக்குள்ளதை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆண்டவரை நாம் விடக்கூடாது என்று அவர்கள் வைராக்கியமாய் குடும்பத்தை நடத்தினார்கள். பிள்ளைகள் எல்லாம் திருமணமாகி ஒவ்வொருவராய் அவர்களை விட்டு கலந்து போனார்கள். ஒரு மகனுடைய மகள் பேர பிள்ளையோடு கூட அவர்கள் இருக்கிற வீட்டில் இருந்தாங்க. சரீரத்தில் சுகவீனப்பட்டு பலவீனத்தோடு கூட அவர்கள் இருந்த நாட்களிலே மரணத்தின் விளிம்புக்கு ஏதுவாய் போனார்கள். வியாதிப்பட்டாங்க, படுக்கையில் கிடந்தாங்க. சில வருடங்களே படுக்கை. அவ்வளோ ஒரு சரீர பலவீனத்தோடு இருந்தாங்க.
ஆனால் ஆண்டவரை விடலை. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறார். கடைசியாக எழும்ப முடியாத அளவுக்கு படுக்கையில் விழுந்து விட்டார்கள். பிள்ளைகளெல்லாம் வரும்போது ஆண்டவர் ஏமா இவ்வளவு சோதனையை கொடுத்திருக்கிறார், நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணுவீங்க, எதற்காக உங்களுக்கு இத்தனை பாடு, ஏன் உங்களுக்கு மாத்திரம் இந்த பாடு, எனக்கு என்னன்னே புரியலை, ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? இப்படி பிள்ளைகள் சொன்னபோது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒருபோதும் ஆண்டவருக்கு விரோதமாக நீங்கள் பேசவே கூடாது, ஆண்டவர் நிச்சயமாக உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார், அவர் என்னை அழைத்து கொண்டு போக வருவார், அப்படி சொல்லி அவர்களை தைரியப்படுத்துவார்கள். ஒரு நாள் காலையில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளை பால் வாங்கி கொண்டு வெளியிலிருந்து அவள் உள்ளே வர்றா. வந்த உடனே அந்த சமயத்தில் அந்த காலை நேரத்தில் இயேசு வந்து அவர்கள் படுக்கைக்கு முன்பாக வந்து நின்றாராம். இயேசு வந்து படுக்கைக்கு முன்பாக நின்று பெயர் சொல்லி அழைத்தவர்கள் கையை பிடிக்க அவர்கள் படுக்கையிலேருந்து எழும்பி உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய பேத்தியை கூப்பிட்றாங்க சத்தமிட்டு, இங்கே பாரு, இங்கே வா வா, இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார், வா வா என்று அவர்கள் அழைக்க அந்த சிறு பொண்ணு அங்கே இங்கே தேடுறாளாம், இயேசு எங்கே இருக்கிறார், இயேசு எங்கே இருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் அவங்க மரித்து போனார்கள். ஆம் பிரியமானவர்களே, உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் எனக்கு விரோதமாய் கேள்வி எழுப்புகிறார்கள். ஒருவேளை உங்கள் ஜெபத்தை, உங்கள் விசுவாசத்தை அசைக்கும்படியாக சாத்தான் மற்ற மனிதர்கள் மூலமாக உங்களை வேதனைப்படுத்துகிறானா? இந்த ஆண்டவரை தேடி தேடி என்ன நன்மையை கண்ட, என்ன நடந்து விட்டது, வாழ்க்கையில் என்ன அப்படி சந்தித்தா என்று ஒருவேளை மற்றவர்கள் உங்களை பார்த்து பரியாசம் பண்ணுறாங்களா? ஒரு நாள் நிச்சயமாகவே உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், உங்கள் துக்கத்தை ஆண்டவர் மாற்றுவார். ஏனென்றால் கண்ணீர் துருத்தியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலம் என்னுடைய குடும்பத்தார் எல்லாரும் பாவ வழியில் இருப்பாங்க. நான் எப்பொழுதும் அவங்களோடு வெளியில் எங்கேயும் போகிறதில்லை, அவங்களோடு ஐக்கியப்படுறதே இல்லை. எப்பொழுதுமே கம்பெனியில் விடுமுறை என்றாலும் வீட்டில் ஒரு மூலையில் இருந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பேன் தேசத்துக்காக. ஒரு நாள் என்னுடைய தகப்பனார் என்னிடத்தில் வந்தார். மிகுந்த கோபத்தோடு சத்தமிட்டார். எப்போ பார்த்தாலும் ஜெபம், எப்போ பார்த்தாலும் ஒரே கண்ணீர், அழுக, ஒரு எழுவு வீட்டில் அழுத மாதிரி எப்போ அழுதுகிட்டே இருக்கிய, உன்ன மாதிரி வாலிபர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, நீ மாத்திரம் ஏன் அழுது கொண்டே இருக்கிற? அப்படி கேட்டபோது நான் சொன்னேன், உங்களுக்காக தான் நான் அழுகிறேன், மனம் திரும்பணும். பெருசாக மனம் திரும்புதல் உனக்கு பைத்தியம்தான் பிடிக்கும் அப்படி சொல்லுவார்கள். அந்த நாட்களில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு, அடுத்த வேளையில் சாப்பாட்டுக்கு இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் குடும்பம் இருந்தது. பிரியமானவர்களே, கண்ணீரோடு நான் முழங்கால நின்று குடும்பத்தின் ரட்சிப்பிற்காக ஜெபித்ததின் மூலமாக ஒவ்வொருவராக என்னுடைய வீட்டிலே அத்தனை பேரையும் ஆண்டவர் ரட்சித்தார். அத்தனை பேரும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருக்கு விரோதமாய் பேசினதை நினைத்து மனஸ்தாபப்பட்டார்கள். ஆண்டவர் தரித்திரமான சூழ்நிலையில் இருந்த எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் ஒரு நாளிலே உயர்த்தினார், உன்னதங்களிலே அவர் வைத்தார். ஒருவேளை இந்த நாளிலே உங்களை பார்த்து மற்றவங்க கேட்கலாம், உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே, நீ ஏன் அழுது கொண்டே இருக்கிற, உன் அழுகைக்கு பதில் இல்லையா என்று ஒருவேளை உங்களை பரியாசம் பண்ணும்படிக்கு சாத்தான் மற்றவர்களை எழுப்பிவிட்டாலும் உங்கள் கண்ணீர் தேவனுக்கு முன்பாக அது துருத்தியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் நினைப்பூட்டுதலாக அவருக்கு முன்பாகவே இருக்கிறது. நீங்க வடிக்கிற கண்ணீரை எல்லாம் தூதர்கள் உள்ளங்கையிலே ஏந்தி கொண்டு துருத்தியிலே கொண்டு போய் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, உங்கள் கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார்.
உங்கள் கண்ணீருக்கு தேவன் பிரதிபலனை கொடுப்பார். சோர்ந்து போகாதிருங்கள். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில நிச்சயமா தருவார். ஒருவேளை என்னுடைய தொழில் ஒண்ணுமில்லாம போய்விட்டதே, நான் என்ன செய்யட்டும் என்று அழுது கொண்டிருக்கீங்களா? வயதுக்கு வந்த பிள்ளை வீட்டில் இருக்கிறாங்களே, திருமணம் செய்து கொடுக்க எந்த வழியுமே இல்லையே என்று ஒருவேளை கண்ணீரோடு கூட இருக்கீங்களா? பாவ வழியில் என் பிள்ளை சிக்கி கொண்டானே, இந்த போதையின் அடிமைத்தனத்துக்குள்ள என் கணவர் விழுந்து விட்டாரே, என் ஜெபம் கேட்கப்படுமா? எனக்கு பதில் வருமா? நீ ஜெபம் பண்ணி என்ன நன்மையை பார்த்து விட்டாய்? நீ மீட்டிங் என்று ஆலயம் என்று ஓடி என்ன நன்மை நீ கண்டுவிட்டாய் என்று ஒருவேளை இரத்த உறவுகள், குடும்பத்தார் உங்களை பரியாசம் பண்றாங்களா? உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார். அது தேவனுடைய சமூகத்திலே இரவும் பகலும் நினைப்பூட்டுதலாகவே இருக்கிறது. அவர் கண்ணீருக்கு இறங்கக்கூடிய ஆண்டவர். தாவீதை அப்படி அவர் விட்டுவிடவே இல்லை. அந்நிய தேசத்தில் அலைந்து திரிந்த தாவீது, தங்க இடமில்லாமல் உண்ண உணவில்லாமல் அலைந்து திரிந்த வனாந்தரத்திலே அலைந்து திரிந்த தாவீது, நிலையற்றவனாய் அலைந்து திரிந்தவன், ஒரு நாளிலே கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அவனை ஆண்டவர் தூக்கி சிங்காசனத்திலே உட்கார வைத்தார். 40 ஆண்டுகள் இஸ்ரவேலிலே அவன் ராஜாவாய் உட்கார்ந்தான். யார் ராஜாவாய் மாறக்கூடாது என்று இரவும் பகலும் சவுல் பின்தொடர்ந்தானோ, சவுலை சாத்தான் எழுப்பிவிட்டு தாவீதை வேதனைப்படுத்தினானோ, அதை எல்லாவற்றையும் ஒரு நாள் ஆண்டவர் மாற்றினார். அந்த கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் களிப்பாய் மாற்றினார். அதே தாவீது சொல்லுகிறான், தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் மிகுதியான சந்தோஷத்தை நீர் என் இருதயத்திலே தந்தீர். ஆம் பிரியமானவர்களே, ஒரு நாள் பதிலில்லாமல் அலைந்து திரிந்த தாவீது சொல்லுகிறான், நீர் மிகுதியான சந்தோஷத்தை என் இருதயத்திலே கொடுத்து விட்டீர். என் அங்கலாய்ப்பை நீர் கேட்டீர், என் ஜெபத்தை கேட்டீர், என் கண்ணீரை கண்டீர். நீர் என்னை கைவிடவில்லை, நீர் என்னை நிந்தைக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. நீர் என்னை குப்பையிலும் புழுதியிலும் இருந்து எடுத்து உன்னதங்களிலே அமர செய்த ஆண்டவர் என்று அந்த ஆண்டவரை அவன் துதித்த விதத்தை நாம் பார்க்கிறோம். கண்ணீர் தான் முடிவா? தரித்திரம்தான் முடிவா? நிந்தை தான் முடிவா? அவமானங்கள் தான் முடிவா? இல்லவே இல்லை. ஒரு நாள் பலன் வரும், ஒரு நாள் மாற்றம் வரும், ஒரு நாள் விடுதலை வரும். காரணம், உங்கள் கண்ணீர் தேவ சமூகத்திலே துருத்தியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். கர்த்தர் உங்கள் கண்ணீரை மாற்றும்படியாக உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர், உங்கள் துக்கங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறேன் அப்பா. வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணும்படிக்கு கண்களை மூடி உம்முடைய சமூகத்திலே நிற்பதை அறிவி. என் வாழ்க்கையும் அப்படித்தானே இருக்கிறது. என்னை எத்தனை பேர் பரியாசம் பண்ணுகிறார்கள். உன் தேவன் எங்கே எங்கே என்று கேள்வி எழுப்புகிறார்களே. நீர் நீதி செய்ய வேண்டும் என்று புலம்புகிற புலம்பலை கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருந்தாரே. உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு நான் உருக்கமாய் இறங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் மனதுருக்கம் கொண்டு இறங்கி வருகிறார். மகளே, உன் நிந்தையை மகிமையாய் மாற்றும்படிக்கு அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, இனி என்ன இருக்கிறது என்று சொல்லுகிற மகளே, உன் சுகவாழ்வை துளிர்க்க பண்ணும்படிக்கு கர்த்தர் உன் அருகிலே இறங்கி வந்திருக்கிறார். ஐயோ, எல்லா நாளும் இந்த வேதனைக்குள்ளதான் என் வாழ்க்கையா? மாற்றமே வராதா? வரும்.
நிந்தையை மகிமையாய் மாற்றும்படிக்கு உன் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஐயோ, எனக்கு வேலை வாய்ப்பே இல்லையே, எங்கே போனாலும் வெறுமை, நான் என்ன செய்வது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு உனக்கென்று ஒரு புதிய வழியை திறக்கிறார். நீ விசுவாசிக்கிறாயா? உன் கண்ணீருக்கு பிரதிபலன் உண்டு. எந்த பிள்ளையை ஏன் பெற்றோம் என்று கலங்குகிறாயோ சகோதரி, அந்த பிள்ளையை பெற்றது நிமித்தமாக நீ சந்தோஷப்படக்கூடிய நாட்கள் தீவிரமாய் வருகிறது. உன் பிள்ளையை கையில் பிடித்து கொண்டு போ, நான் அவர்களை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுடைய வல்லமை வீடுகளுக்குள்ளே இறங்கி வருகிறது. இரவும் பகலும் போராடுகிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள், வல்லமைகள் இயேசு என்ற அதிகாரமுள்ள நாமத்திலே அழிக்கப்படுவதாக. பண விரயங்களை, சமாதான குறைவுகளை, வியாதிகளை கொண்டு வந்து போராடுகிற பில்லி சூனிய ஆவிகளின் வல்லமைகள், மாந்திரிகத்தின் கிரியைகள், ஏவுதல் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. தூக்கத்தை தடை செய்கிற, சமாதானத்தை கெடுத்து போடுகிற, பொருளாதாரத்தில் நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. தகப்பனே, நீர் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஆண்டவர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.